نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلوات ربه وسلامه عليه أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال النبي صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغناك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك أو كما قال عليه الصلاة والسلام رواه الإمام الترمذي. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஉத் தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் நேசர்கள் நாதாக்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹுத்பாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்தவர்களாக வீட்டிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறை நேசர்களே, சொற்பமான அற்பமான உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு நம்மளை ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்தும், எவைகளை விட்டும் நம்மளை விலக்கி இருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதற்க எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். செயற்படுத்தக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, காலம் ரொம்ப வேகமாக போகுது, நேரங்கள் ரொம்ப வேகமாக போகுது. யார்கிட்ட கேட்டாலும் டைம் குயிக்காக போகுது, ஒன்றையும் செஞ்சுக்கொள்ள நேரம் இல்லை என்று எல்லாத வாயில இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் நேரம் இல்லை என்ற ஒரு வார்த்தை. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக நேரம் போய்கொண்டிருக்குது. நாங்கள் ரொம்ப வேகமாக கபரை நெருங்கி கொண்டிருக்கிறோம், ஆஹிராவுடைய வாழ்க்கையை நெருங்கி கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா ஆஹிரத்தை தயார்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு தந்திருக்கக்கூடிய சொற்பமான காலம். இந்த உலகத்துடைய காலம் சகோதரர்களே, அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது அல்லாஹ் மூணாக பிரித்து சொல்கிறான். ஒரு காலத்தில் நீங்கள் இப்படி இருந்தீங்க, இன்னொரு காலத்தில் இப்படி இருக்கிறீங்க, இன்னொரு காலத்தில் இப்படியாக மாறுவீங்க. அல்லாஹ் இப்படி குர்ஆனில் சொல்கிறான். ஹுவல்லதீ ஹலககும் மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு காலம், அந்த காலம் நீங்கள் ரொம்ப பலகீனமாக இருந்தீங்க, சிறு பிராயம், துஃபூலியா, சிறு பிராயம், ரொம்ப பலகீனம். பின்னால் ثم جعل من بعد ضعف قوة, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பலத்தை தாரான், ஒரு சக்தியை தாரான், உடம்புல ஒரு தெம்பு உருவாகுது, எதையும் செய்யலாம் என்ற ஒரு சக்தி உடம்புக்கு ஏற்படுது. பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு கட்டம், இது ஒரு பருவம்.
ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய சக்திக்கு பின்னால, சக்தி உள்ள பருவத்துக்கு பின்னால ஒரு பலகீனமான, ஒரு வயது முதிர்ந்த ஒரு பருவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தினுடைய வாழ்க்கையை எங்களுக்கு தந்திக்கக்கூடிய வாழ்நாள அல்லாஹ் 3 கட்டங்களாக சொல்கிறான். இதில் சகோதரர்களே, முதலாவது கட்டம், முதலாவது பருவம் அது சிறு பிராயம், அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்ட பருவம். இரண்டாவது கட்டம் இருக்குதே, இதுக்கு தான் நாங்கள் சொல்வோம் வாலிப பருவம், ஷபாப், வாலிபர்கள், வாலிப பருவம். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வாலிப பருவம் இருக்குதே ரொம்ப முக்கியமான காலம், முக்கியமான காலம். அல்லாஹ் தாலா இந்த காலத்தில் எங்களுக்கு சக்தியை தந்திருக்கிறான். எங்கள்கிட்ட உடலில் சக்தி இருக்குது, எங்களுக்கு எதையும் செய்யலாம், எதையும் படிக்கலாம், எதையும் அதாவது சாதிக்கலாம், எதையும் யோசிக்கக்கூடிய, திறமைக்கக்கூடிய பருவம். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வாலிப பருவம் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு நிஅமத், ஒரு நிஅமத், ஒரு அருட்கொடை. இது போய்விட்டால் அதுக்கு பின்னால் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாலிபத்தை இப்படி கழிச்சிட்டோமே, வாலிபத்தை வீணாக கழிச்சிட்டோமே, அப்படி செய்திருக்கலாம் தானே, இப்படி செய்திருக்கலாம் தானே என்று நாங்கள் கவலைப்பட்டதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. லைத்த ஷபாப யஊது யௌமா ஃபஉக்பிருஹு பிமா ஃபஅலல் மஷீபு. வயோதிபத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, வாலிபம் ஒரு நாள் மீண்டு வரக்கூடாதா? ஃபஉக்பிருஹு பிமா ஃபஅலல் மஷீபு. வயோதிபத்தில் என்னென்ன துன்பங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் அதற்கு சொல்லிக் கொடுப்பேனே. சகோதரர்களே, பெரியார்களே, வாலிப காலம் என்பது எங்களுக்கு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம், வாலிபம் முடிய எவ்வளோ காலம் இருக்குது, ஒரு 20-25 வயசு வாலிபம் நினைக்கிறாங்க. வாலிபம் என்பது முடிவதற்கு எவ்வளோ காலம் இருக்குது, 45 வயசாகணும், 50 வயசாகணும், எவ்வளோ காலம் இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் எங்களை அறியாமலே நாங்கள் வயோதிபர்களாக ஆகிடுவோம். வயோதிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அறியாமலே எங்களுக்கே தெரியாது நாங்கள் இத்தனை வயசாகிட்டா. எனக்கு சில வேளை நாங்கள் யோசிக்கலாம், எனக்கு இத்தனை வயசு ஆகிட்டா, நான் என்னத்தை செஞ்சுக்கிறேன் என் வாழ்க்கையில். இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க, வாலிபத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா? வாலிபத்துக்கு உதாரணம், மா ஷப்பஹ்து ஷபாப் இல்லா பிஷைஇன் கான ஃபீ கும்மி ஃபஸகத. நான் வாலிபத்துக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் எப்படி தெரியுமா? இமாமுல் அஹ்மத் யார்? மிகப்பெரிய மேதை. 4 மதுஹபில் 4வது மதுஹபு ஹனாபிலா மதுஹப்னு சொல்லுவோம். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மதுஹப். அந்த மதுஹபுடைய இமாம் சொல்கிறாங்க எப்படி தெரியுமா உதாரணம்? நான் அதை ஒப்பிடுறதுக்குண்டா ஒரு பொருள் அதை நான் என் கும்பில் வைத்து அந்த காலத்தில் இதுக்கு சொல்லுவாங்க கும்புன்னு சொல்லுவாங்க. சாமான்களை வைத்து கொள்வதற்காக வேண்டி இந்த 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 இடத்த கொஞ்சம் நீளமாக தச்சிருப்பாங்க. ஏதாவது சாமான்களை நாங்கள் சாக்கில் வச்சு கொள்கிற மாதிரி அதுக்குள்ளே வச்சு கொள்வாங்க. சொல்கிறாங்க, அதில் வச்சு கொண்டிருந்த ஒரு பொருளை போல் கை லேசாக இப்படி ஆகுது, அது கீழே விழுது. இந்த அளவுக்கு வேகமாக வாலிபம் கழிந்து போய்விடும். வயோதிபர்களை கேட்டு பாருங்கள் வாலிபர்களே, எப்படி வேகமாக வயோதிபம் வந்து விட்டது என்பதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பருவம் முக்கியமான பருவம். வாலிபம் என்பது இது அமலுக்குரிய பருவம், அமலுக்குரிய பருவம், இது அமலுக்குரிய காலம். ஹஃப்ஸா பின்த் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், ஓ வாலிபர்களே,
இஅமலு இன்னமல் அமல் ஃபிஷ் ஷபாப், நல்ல அமல் செய்யுங்க. வாலிபத்தில் செய்கிற அமல் தான் அமல். வயோதிபத்தில் முடியெல்லாம் நிறைத்ததும் பின்னால் இப்போ ஒன்றும் செய்யலாது. இப்போ திறமா சுஜூது செஞ்சு கொள்ள கூட இயலாது. சம்டைம் சுஜூது செய்ய இயலாது. சகோதரர்களே பெரியார்களே, வாலிபத்தில் நின்று வணங்குறண்டா ரொம்ப கஷ்டம், கியாமுல் லைலண்டா ரொம்ப கஷ்டம், நோம்பு பிடிக்கிறண்டா ரொம்ப கஷ்டம், குர்ஆன் ஓதுறண்டா நீண்ட நேரம் ஓத இயலாது. சில வேளை எழுத்து தெளிவாக குர்ஆனை பார்க்கறதே கஷ்டமாக இருக்கும். வாலிப பருவம் சகோதரர்களே அமலுடைய காலம், இது அமலுடைய காலம். இந்த காலத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில் விசேஷமாக கேட்க போகிறான். நபி அவங்க சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸூலு கதம பினி ஆதம் யௌமல் கியாமத்தி மின் இன்தி ரப்பி ஹத்தா யுஸ்அல் அன் ஹம்ஸின் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹ் வ அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹ் வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹ் வ அன் இல்மிஹி மாதா அமில பிஹ். சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு மறுமையில் அடியானுடைய கால்பாதம் அல்லாவிடமிருந்து அசைய இயலாது 5 கேள்விகள் கேட்கப்படும் வரைக்கும். அதில் ஒன்று அவனுடைய வாழ்நாளை பற்றி கேட்கப்படும். வாழ்க்கையை எப்படி கழிச்சாய், கொஞ்சங்கால வாழ்க்கை அல்லாஹ் தந்திக்கிற நியமத்தாக இதை எப்படி கழிச்சாய் சொல்லிட்டு சொல்கிறாங்க, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அபுலாஹ், உன்னோட வாலிபத்தை நீ எதில் கழிச்சாய், எதில் நீ அதை ஈடுபடுத்தினாய் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பாக ஒரு கேள்வி கேட்பான். எனவே சகோதரர்களே பெரியார்களே, எங்களோட சஹாபாக்கள் நாங்கள் எடுத்தோம்டா, எங்களோட பெரியார்கள் எடுத்தோம்டா, எங்களோட இமாம்கள் எடுத்தோம்டா, அவங்களோட வாலிபத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் எப்படி கழிச்சிக்கிறாங்கண்டு. சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான செய்திகள். இப்படி வாலிபத்தை கழிச்சிக்கிறாங்க. நாங்களும் அப்படி தான் கழிக்கணும். அப்படி கழிச்சா தான் உலகத்தில் சாதனை படைக்கலாம். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிப சஹாபி. இவங்க எப்படி இவங்களோட இபாதத்தண்டா ஒவ்வொரு நாளும் நோன்பு, ஒவ்வொரு நாளும் இரவைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிற, எந்த நாளும் நோன்பு, எந்த நாளும் இரவைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பாங்க. இவங்க சொல்கிறாங்க, அன்கஹனி அபி இம்ரஅத்தன் ذات ஹஸபின், என் வாப்பா எனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு தந்தார், நல்ல கௌரவமான ஃபேமிலியில் கல்யாணம் முடிச்சு தந்தார். தந்துட்டு அவங்களோட வாப்பா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மருமகளை பார்க்குற, மருமகள்கிட்ட விசாரிக்கிற மகனை பற்றி. இது சகோதரர்களே, இது ஒரு மறைந்து போன ஒரு சுன்னத்துன் மஹ்ஃபியா. இன்றைக்கு நாங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம், அதுக்கு பின்னால் அந்த பக்கத்தை பார்க்குறல்ல, என்ன நடக்குது, குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது, தன்னுடைய மகனுடைய குடும்ப வாழ்க்கை, மகளுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது, நாங்கள் கேட்குறோம் இல்லை, பார்க்குறோம் இல்லை, எங்களோட பொறுப்பு முடிஞ்சாச்சுன்னு நாங்கள் இருந்துடுறோம். இப்படி அல்ல சகோதரர்களே, கேட்கணும். ஒரு தன்னை மருமகள்கிட்ட கேட்கணும், தன்னை மகனை பற்றி மருமகள்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி தன்னுடைய மகள்கிட்ட, தன்னுடைய மருமகள்கிட்ட தன்னுடைய மகனை பற்றி கேட்குறது. இப்படி சகோதரர்களே நாங்கள் விசாரிக்கணும். மருமகன்கிட்ட கேட்கணும், மகளை பற்றி கேட்குறோமா? இந்த சஹாபி செஞ்சாங்க இந்த வேலையை. மகனை பற்றி கேட்டாங்க மருமகள்கிட்ட. அந்த பெண் ரொம்ப அடக்கமாக பதில் சொன்னாங்க, ரொம்ப அடக்கமாக பதில் சொன்னாங்க. லம் யத லனா ஃபிராஷன் வலம் யுஃபத்திஷ் லனா கனஃபன் முந்து அன் அத்தைனா, நாங்கள் வந்த நாளையில் இருந்து அவர் படுக்கையை காணல. ராவெல்லாம் குர்ஆன் திலாவத், பகலெல்லாம் நோன்பு, வந்த நாளையில் இருந்து திரையை அகட்டல்ல.
ரொம்ப அடக்கமாக ரொம்ப சூசகமாக பதில் சொன்னாங்க. வாப்பா விளங்கிட்டாரு. அப்போ இவங்க குடும்ப வாழ்க்கை வாழல்ல. கொஞ்ச நாள் இப்படி போகுது, திரும்ப கேட்குறாங்க. கொஞ்ச நாள் போனது பின்னால் இபாதத்திலேயே வாழ்க்கை கழியுது. யாருடைய வாழ்க்கை? அந்த வாலிபரோட வாழ்க்கை. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட வாழ்க்கை எப்படி இபாதத்தில் இன்பமாயிக்கும் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் இதை எங்கே எடுக்கணும்? அவங்க சரியா பிள்ளையாள் அதெல்லாம் சப்ஜெக்ட். இங்கே எப்படி அவங்களோட இபாதத்துடைய இன்பம் இஞ்சி. சகோதரர்களே பெரியார்களே, இதுக்கு பின்னால் வாப்பா போய் மகனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறைப்பாடு செய்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இல்கினி பஅது, ஆளை கூட்டிக்கிடுவாங்க. சொல்கிறாங்க, நான் மகனை கூட்டிக்கின்னு போனேன். நபி அவங்க கேட்டாங்க, கைஃப தசூம், எப்படி நோம்பு பிடிக்கிறீங்க? சொன்னாங்க, ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, அசூமு குல்லையவும், ஒவ்வொரு நாளும் நோம்பு. கைஃப தஹ்திம், எப்படி குர்ஆன் நீங்கள் தமாம் செய்கிறீங்க? அஹ்திமு குல்ல லைலா, ஒவ்வொரு இரவிலையும் குர்ஆன் தமாம் செய்கிறேன், முழு குர்ஆனையும் ஒவ்வொரு நாளும் ஓதி முடிக்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மாதத்துக்கு 3 நோம்பு பிடிங்க. ரொம்ப ஜோஷாக தானே இருக்கிறாரு. ரொம்ப அதாவது இபாதத்தில் மிச்சம் ஓவர் ஆகிட்டார். நபி அவங்க வழிகாட்டினாங்க. குடும்ப வாழ்க்கை மீகிறது உங்களோட இன்ன லிபதனிக்க அலைக்க ஹக்கன், உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக்கிக்குது. வ இன்ன லிசௌஜிக்க அலைக்க ஹக்கன், உங்களோட மனைவிக்கு உங்களுக்கு ஹக்கிக்குது. இதெல்லாம் வச்சு ஒரு வழிகாட்டல் காட்டினாங்க. நீங்கள் மாதத்துக்கு 3 நோம்பு பிடிங்க. கிழமையில் ஒருக்க குர்ஆனை ஓதுங்க. அதாவது ஒரு கிழமையில் குர்ஆனை தமாம் செய்யுங்க. அந்த சஹாபி என்ன தெரியுமா சொன்னார்? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, குறிப்பாக வாலிபர்களே, யோசித்து பாருங்கள். இந்த சஹாபியுடைய ஆசையை பாருங்கள். சொன்னாங்க, தஅனி அஸ்தம்தி பிகுவதி வஷபாபி, நபியே நாயகமே, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்களே, இந்த வாலிபத்தை இந்த பலத்தை நான் பயன்படுத்தி இந்த விஷயத்தில் இன்பம் பெறுவதற்காக வேண்டி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே நீங்கள் கிழமையில் 3 நாள் நோம்பு பிடிங்க. கிழமையில் 3 நாள். சொன்னாங்க சஹாபி, உதீகு அஃதல் மின் தாலிக், எனக்கு அதை விட சக்தி இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படின்னா நீங்கள் 2 நாள் நோன்பை விடுங்க, 1 நாள் நோன்பை பிடிங்க. 1 நாள் நோன்பு, 2 நாள் நோன்பு இல்லாமல் இருக்கிறது. சாபி சொல்கிறாரு திரும்ப, உதீகு அஃதல மின் தாலிக், எனக்கு அதை விட சக்தி இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றா சும் சியாம தாவூத் சியாம யௌமின் வ இஃப்தார யௌமின், அப்படி என்றா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை நீங்கள் நோன்பு பிடிங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச மாதிரி நோன்பு பிடிங்க. 1 நாள் நோன்பு, இன்னொரு நாள் நோன்பு இல்லாமல் இருக்கிறது. சகோதரர்களே பெரியார்களே, இதை யார் கேட்டது? ஒரு வாலிபர். இப்படித்தான் அந்த சஹாபாக்களோட வாலிபம் கழிஞ்சிச்சு. நேரங்கள் இபாதத்தில் கழிச்சாங்க, மார்க்கத்தை தேடுறது படிக்கிறதுல கழிச்சாங்க, பிரயோஜனமான விஷயங்களை கழிச்சாங்க. அஜ்னாதீனுடைய யுத்தம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்துடைய நேரத்தில் ரோமர்களோட யுத்தம், வக்வாத்து அஜ்னாதீத் என்று கிதாப் எல்லா கிதாப்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த யுத்தத்தில் ரோமர்களுடைய அமீராக இருந்தவர் கைகுலான் என்பவர். இவர் ஒரு கிறிஸ்டி, ஒரு நசாரா ஒருத்தரை இரவேல் அனுப்புகிறாரு, முஸ்லீம்களுடைய விஷயங்களை உளவு பார்த்துட்டு வாங்க. அவர் வந்து பார்த்துட்டு போய் சொல்கிறாரு, வஜத்து கௌமன் ருஹ்பானம் பில்லைல் ஃபுர்சானம் பின் நஹார், நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன், இரவேல அவங்க ருஹ்பான்களாக துறவிகளாக இருக்கிறாங்க. அப்படின்னா காலங்கள் முழுக்க ரப்போட, ஃபுர்சானம் பில் நஹார், பகலில் எங்களோட யுத்தம் செய்கிறாங்க சஹாபாக்கள். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? திரும்ப தொடர்ந்து சொன்னார்,
எந்த அளவுக்கு இந்த சஹாபாக்கள் அவங்களோட தலைவருடைய மகன் கூட ஒரு களவெடுத்தால் கையை வெட்டுவாங்க, ஜினா செய்தால் அதாவது ரஜும் கல்லடித்து கொள்ளுவார்கள் என்று சஹாபாக்களை பற்றி சொன்ன நேரத்தில் அந்த தலைவர் சொன்னார், லவ் குன்த சாதிகன் ஃபீமா தகூல் லபத்துலுல் அர்தி கைர் மின் தஹ்ரிஹா. நீ சொல்கிற விஷயத்தில் நீ உண்மையானவனாக இருந்தால் பூமிக்கு உள்ளே நாங்கள் போகிறது மேலே ஈக்கிறதை விட நல்லம் என்று ரோமருடைய ஆட்சியாளர் சொல்கிறாரு. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அளவுக்கு நம்முடைய சஹாபாக்களோட வாழ்க்கை இப்படித்தான் கழிஞ்சிச்சு. வாலிப சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த சஹாபாக்கள் வயோதிபர்கள் அல்ல, வயோதிபர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த மார்க்கத்தை எடுத்து கொண்டு போனது யாருன்னு பார்த்தா முழுக்க வாலிபர்கள். சகோதரர்களே, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்போது எத்தனை வயசு அவங்களுக்கு? வெறுமனே 10 வயது. 10 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு படைக்கு உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுப்பாக போடுறாங்க. அப்போ அந்த படையில் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இவரோட வயசு எத்தனை தெரியுமா? 18 வயது. முஹம்மது இப்னுல் காசிம் ஃபாத்திஹு சிந்தி வல் ஹிந்த், இந்த சிந்து ஹிந்து இந்த பிரதேசமெல்லாம் வெற்றி கொண்ட சஹாபி. எத்தனை வயது? 15 வயது சஹாபி. சகோதரர்களே, பெரியார்களே, நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய இமாம்கள், இமாமுனா ஷாஃபிஈ எடுத்துக்கோங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க சகோதரர்களே 2 வயதில் இவங்களோட உம்மா பிறக்கும் போதே வாப்ப இல்லை. 2 வயதில் இவங்களோட உம்மா இவங்களை கூட்டி கொண்டு போகிறாங்க மக்காக்கு. இவங்க எங்கே பிறக்கிறாங்கண்டா இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமத்துல்லாஹ் பிறந்த இடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் என்ன தெரியுமா? காசால பிறக்கிறாங்க. இன்றைக்கு எந்த காசால இவ்வளோ பெரிய யுத்தம் நடக்குதோ அந்த இடத்துல தான் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி பிறந்தாங்க. இவங்களை 2 வயசில் உம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கேக்கு? மக்காக்கு. மக்காலிருந்து 4 வயசில் மதீனா கொண்டு போகிறாங்க. மதீனாவில் வச்சு 7 வயசில் முழு குர்ஆனும் பாடம். 10 வயசாகும்போது அந்த காலத்தில் அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹ், குர்ஆனுக்கு பின்னால் மிக சிறந்த மிகவும் சஹீஹான கிதாபு வர்ணிக்கப்படக்கூடிய கிதாபு தான் முஅத்தா மாலிக். அந்த நேரத்தில் புகாரி எழுதப்பட்டிருக்கல்ல, முஸ்லீம் எழுதப்பட்டிருக்கல்ல. இந்த கிதாபை முழுக்க அறிவிப்பாளர் தொடரோட பாடமாக்கி முடிக்கிறாங்க 10 வயசில். 20 வயதாகத்துக்கு முன்னால் உலகத்துக்கே மிகப்பெரிய இமாமாக மாறுறாங்க. அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாரும் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. இமாம் ஷாஃபிஈ இவர் ஃபத்வா கொடுப்பதற்கு, மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்கு சிறந்த ஒரு ஆள் என்பதாக அந்த காலத்தில் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு 20 வயதும் இல்லை அறிவிக்கப்படுறாங்க. சொல்ல வந்த விஷயம் சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் வாலிபத்தை இந்த விஷயங்களை கழிச்சாங்க. நாங்கள் இன்றைக்கு எதில் கழிக்கிறோம்? வாலிபர்களை கொஞ்சம் கையை கல்பில் வச்சு யோசிச்சு பாருங்கள். எங்கே கழிக்கிறோம்? நேரம் எதில் கழியுது? வீணாக நேரங்களை அரட்டை அடிக்கிறோமா இல்லையா? தேவையில்லாத விஷயங்களை கழிக்கிறோமா இல்லையா? இந்த ஃபோன் எடுத்து எவ்வளோ நேரத்தை கழிக்கிறோம் சகோதரர்களே, எவ்வளோ நேரம் அநியாயம். யூடியூப் ஆகிக்கலாம், ஃபேஸ்புக் ஆகிக்கலாம், வாட்ஸ்அப் ஆகிக்கலாம், இன்னொரு விஷயங்கள் ஆகிக்கலாம். இதை பார்த்து தள்ளி 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 எவ்வளோ நேரத்தை கழிக்கிறோம். கடைசியாக நாங்கள் எப்போ குர்ஆன் ஓதினோம்? ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வாலிபத்தில் செய்கிற அமல் இருக்குதே, இந்த அமல் தான் நீங்கள் வயோதிபத்திலையும் தொடர போகிறீங்க. வாலிபத்தில் அமல் செய்யாட்டி வயோதிபத்தில் நான் குர்ஆன் ஓதுவன், நான் நின்று வணங்குவன், நான் நோன்பு பிடிப்பன், ஒரு நாளும் நடக்காது. சந்தேகமாக இருந்தால் வயோதிபர்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. வாலிபத்தை வீணாக்கினோம் என்றால் வயோதிபத்தில்
அல்லாஹு தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தரமாட்டான். திக்ரு செய்தா ரொம்ப கஷ்டம். வயோதிபத்தில் வாலிபத்தை வீணாக்கிட்டோம்டா வயோதிபத்தில் குர்ஆனை திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பள்ளியில் உட்கார்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாலிபத்தை பேருதலாக கழித்தோம் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனுடைய பரக்கத் வயோதிபமும் அதே மாதிரி கழியும். எனவே சகோதரர்களே, கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த விதமான நிழலும் இல்லாத நேரத்தில் நிழல் கொடுப்பான். நாளைக்கு மறுமையில் எந்த விதமான நிழலும் ஈக்காது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கடினமான வெயில் படும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படிலாம் நிழலை தேடுறோம், ஃபேனை தேடுறோம், ஏசியை தேடுறோமா இல்லையா? கடினமான வெயில். கியாமத்துடைய நாளை பற்றி ஹதீஸில் வருது, சூரியன் 1 மைல் தொலைவில் கொண்டு வந்து வைக்கப்படும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாவத்துக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் ரப்புடைய அந்த அரசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. இந்த நிழலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பானாம். அதில் ஒன்று சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாப்புன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வினுடைய இபாதத்தில் கழித்த வாலிபரை தவிர. 7 கூட்டத்தார். அதில் ஒருத்தர் யாரண்டா, தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வினுடைய இபாதத்தில் கழித்த ஒருத்தரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 7 கூட்டத்தாரில் ஒருத்தராக சொல்கிறாங்க. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, காலம் ரொம்ப வேகமாக போகுது. நாங்கள் கொஞ்சம் கல்பு கெடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு புத்திமதி சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், இஹ்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின். 5 விஷயம் வரத்துக்கு முன்னால் 5 விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க. இதை சொல்கிறாங்க, ஷபாபக கபுல ஹரமிக். ஓட வயோதிபம் வரத்துக்கு முன்னால் வாலிபத்தை நீ பயன்படுத்தி கொள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையை அவன் விரும்பக்கூடிய விடயத்தில் செலவழித்து அவனுடைய அன்பை அடைந்தவர்களாக அவனை அடைவதற்கு எல்லாம் வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அதிகமாக பாவம் செஞ்சிக்கிறோம். யா அல்லாஹ், அதிகமான குற்றங்கள் செஞ்சிக்கிறோம். யா அல்லாஹ், நீ ரஹ்மான் ரஹீமாக இருக்கிறாய். யா அல்லாஹ், கஃபூர் கஃபாராக இருக்கிறாய். யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை அடைய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்குவாயாக. யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து ரப்பே நல்ல சாலிஹான அமலோட உன்னுடைய அன்பை அடைந்தவர்களாக உன்னையும் வந்து அடைவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا صلوات ربه وسلامه عليه. أما بعد، فيا عباد الله، إني أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله وأطيعوه في السر والعلن، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وقال الله تعالى: ادعوني أستجب لكم. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.